ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் ஊட்டி வண்ணமலர்கள் கண்காட்சி தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில் ஊட்டி வண்ணமலர்கள் கண்காட்சி ஃப்ளவர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கிறது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வந்து இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு டெக்கரேஷன்ஸை வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருந்தது. ஒருவேளை நாளைக்கு நீங்கள் போகும்போது இன்னும் பண்ணியிருக்கலாம். தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி மண்டே வரைக்கும் நடக்குது. அதாவது ஆகஸ்ட் 14லேருந்து 18 வரைக்கும் நடக்குது. இந்த எக்ஸ்போவானது காலையில் 11 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் போகும்போது வந்து அந்த அளவு வந்து இல்லைங்க. நம்ம கேம்ஸ் விளையாடுற அந்த கேம் ஜோன்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லா கேம் ஜோன்ஸும் மட்டும் இருந்தது. ரைட்ஸும் வந்து இருந்துச்சு. ரைட்ஸுமே வந்து இந்த ஏரோஃபிட் இதெல்லாம் வந்து இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஸ்லைட் வந்து இருந்தது. இது நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடுறது. மற்ற ரைட்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ரைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50லேருந்து 60, 70, 80 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரைடுகளுக்கு ஏற்றது மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரைட்ஸ் மட்டும் நல்லா ஆக்டிவில் இருந்தது. மற்றபடி ஸ்டால்ஸ் வந்து உள்ளே அந்தளவு வந்து போடலை. இந்த டோரா எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்கள். அது நான் இங்கேருந்து வீடியோ எடுத்தேன். அது அந்த ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுல அங்கே வந்து அந்த ரைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டயர்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்னோ வேர்ல்டு, மேஜிக் ஷோ இதெல்லாம் இருந்ததுங்க. கிட்ஸுங்களுக்கான கேம்ஸ் மட்டும் ரன்னிங்கில் இருந்தது. அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்நாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டால்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. நீங்கள் போகும்போது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எக்ஸ்போ பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போக்கு போகிறீங்களான்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டால்ஸில் வந்து இந்த கிட்ஸுங்களுக்கான டாய்ஸ் செக்ஷன்லாம் வந்து நல்லா இருந்தது. நான் அதை பார்க்குறதுக்காகவே வந்து ஆர்வமாக போனேன். ஏன்னா நான் ஒரு குட்டி பர்ஸு வாங்கியிருந்தேன். அந்த கடை மறுபடியும் இன்றைக்கி இருக்குமோ, நிறையா வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிட்டே போனேன். ஆனால் ஒரு ஸ்டாலும் வந்து ஸ்டாலில் ஷாப்பே இல்லை. நீங்கள் போகையில் எப்படி என்னென்ன ஸ்டால்ஸ் இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடு நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து கொடுத்தோம்னா அந்த கலர் கோழி குஞ்சு மெஹந்தி போடுறதெல்லாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. மேஜிக் ஷோலாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிறலாம். ஏன்னா நாங்கள் போகும்போது டிக்கெட் கவுண்ட்ரு கூட திறக்கலாங்க. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் எக்ஸ்போக்கு எந்த டேட்டில் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டேவா, செகண்ட் டேவா, தேர்ட் டேவா, ஃபோர்த் டேவா? ஏன்னா வீக்கெண்டில் வந்து எக்ஸ்போலாம் வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணதுனால வீக் டேஸில் ஸ்டார்ட் ஆனதுனால கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். வீக்கெண்டில் வந்து கூட்டமாக இருக்கலாம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.